ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் அம்மா. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, மேல்மலையனூர் அங்காளம்மன் கோயிலுக்கு ஸ்பாட்லேயே கிளம்பி வந்துடும். நாங்கள் எப்படி கிளம்பி வந்தோம் அப்படிங்கிறது வந்துட்டு இதுக்கு முன்னாடி உள்ள விலாகில் வரும். இந்த விலாகில் பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே மேல்மலையனூர் அங்காளம்மன் கோயிலில் என்ன பண்ணோம், எப்படிலாம் சாமி கும்பிட்டோம் அப்படிங்கிறதா இருக்கும். ஸோ அம்மு விலாக்ஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை தட்டி விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொட்டி சொன்ன மாதிரி பொட்டு வச்சது தெரியல, நீ எடுத்துக்கணும். அப்படி கேஷுவலா இந்த பக்கம் கொத்திக்கிறேன். ஆடியோ ஓப்பன் ஆயிடுச்சு. திடீர்னு நம்ம பிளான் சேஞ்ச் ஆகி மேல்மலை அவங்க ஸ்பீடா போயிட்டு இருக்காங்க. அங்க பாருங்க, அவங்க சொல்லிடுவாங்க. நம்ம பிளான் இப்ப பாண்டிச்சேரி போகணும். வாவ், இப்ப நம்ம எங்க போறோம்? மேல்மலையனூர். அப்படியே நாங்க ஜாலியா ஃபன் பண்ணிட்டு மேல்மலையனூர் போறோம். மேப் சொல்லுங்க. மேப்பை கூப்பிடுங்க. பஞ்சாயத்து ஏதோ பஞ்சாயத்து என்ன பஞ்சாயத்து சொல்லு சொல்லு சொல்லு. நம்ம தான் எந்த பஞ்சாயத்து பண்ணாம போயிட்டு வந்துட்டு இருக்கோமே. நாங்க எங்கேயாவது பம்பு செட் இருந்துச்சுன்னா நிறுத்தி குளிச்சுட்டு கோயிலுக்கு போயிடலாம். இந்த பிளான் அப்போ உங்க குடும்பத்துல யாரும் குளிக்கல. உங்களுக்கு ஒரு 18+ கண்டெக்ட் காத்துட்டு நாங்களாம் பஞ்ச பாவடி கட்டிக்கிட்டு இங்கே அப்படி 2 பக்கம் வயலா இருக்கு. அப்படியே இலை தலையெல்லாம் பறிச்சு கட்டிக்கிட்டு போட்டு விடுங்க. நாங்க ரோட்ல வந்துட்டு இருக்கும் போது இங்க மேல்மலையனூர்னு சொல்லி போர்டு வச்சிருந்தாங்க. அப்ப இதோ மேல்மலையனூர் அப்படின்னு சொன்னோன்னே சரி நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டோம். மேல்மலையனூர் ஆமா. அந்த மாதிரி நாங்க கிளம்பி போயிட்டு இருக்கோம். இங்க எங்கேயாவது வாய்க்கால் பம்பு செட் இருந்துச்சுன்னா அப்படியே குளிச்சுட்டு அப்படியே ஈரத்தோட போய் சாமியை கும்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி தேடிட்டு இருக்கிறோம். மேல்மலையனூர் நல்லபடியா தரிசனம் முடிச்சிட்டு வந்து உங்களுக்கு வீடியோ கண்டினியூ டிக்கெட் கொடுக்குறோம். வந்திருக்காங்களா? நல்லா இருக்கு பாருங்க. நீங்க தான் போகணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. கூட்ட போகல. இப்ப பார்த்தா நம்ம போயிட்டு இருக்கோம். நாங்க போயிருக்கோமா, அதனாலதான் சொல்றேன். அங்க வந்து கூழும் கருவாடும் கிடைக்கும். அங்க கருவாடு அப்படியே கொட்டி கொட்டி வச்சிருப்பாங்க. நம்ம குடிச்சிட்டு போகணும். வறுத்த கருவாடா? வறுத்த கருவாடு நல்லா இருக்கும். இல்ல பம்பு தண்ணி எங்க வருதுன்னு பார்த்து இறங்குவோம். அதெல்லாம் இப்ப விட மாட்டாங்க. காலையில தான் விடுவாங்க தண்ணி. தண்ணி காலையில சாயந்தரம் தான் பாய்ச்சணும். அப்பா தான். நம்ம குளிச்சு கிளம்பியாச்சு. குளிச்சுட்டு தான் வந்திருக்கோம். அப்படியே ஈரத்தோட கொஞ்ச நேரம் வெயில நின்று அப்படியே காஞ்சிரும்னு சொல்லிட்டு இதே ரூம்ல ஒரு ஆளுக்கு குளிக்கிறதுக்கு 30 ரூபாயா. 30 ரூபாய்க்கு குளிச்சுட்டு நனைஞ்சு காஞ்சிட்டு இருக்கிறோம். காஞ்சதுக்கப்புறம் கோயில ஒன்றும் கூட்டம் இல்லை. கோயில என்னது படிச்சாதான் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வரும். இவ்வளோ பேசுறப்ப நிறைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வருது. பாத்துக்கிறேன் போயிட்டு வாங்க. பாய். ஏய் பிள்ளைங்களா வா, கார்ல அப்படின்னு சொல்லி ஏற்றிட்டு போயிட்டு அப்படியே ஒரு 1/2 hourல சாமி கும்பிட்டுருவோம். எனக்கு கூட்டமே இல்லை. ஒரு தவிர அப்படியே ஜாலியாக இங்கேருந்து குடிகாரர்களுக்கெல்லாம் என்னமோ சொல்லியிருந்தாங்களே, மதுப்பிரியர் ஒரு தவிர அங்கேருந்து ஜாலியாக நடந்து தத்தி வந்தார். பார்த்தா டொபக்குன்னு விழுந்துட்டாரு. சரி அவரே எந்திரிப்பாருன்னு பார்த்தா படுத்து தூங்கிட்டாரு நடு ரோட்டில். இப்போ பாருங்களேன். எடுக்க நேரத்துக்குங்க இன்னும் வெயிட் பண்ணுங்க. இவ்வளோ நேரம் வச்சு கோணெல்லாம் வச்சிருக்கிறாங்க. வச்சு பார்க்கலாமா? இந்த போட்டு வேற நான் வச்சது இல்லை, அதனால நாங்கள் வச்சு பார்க்க போகிறோம். கோவிந்தா அதான் நல்லா தான் இருக்கு. பாப்போம். இல்லை உங்க முகத்துக்கு நல்லா இருக்கும். ஓகே, லிப்ஸ்டிக்லாம் போட்டு ஐப்ரோ லைனர் நான் போட்டு கிளம்பிட்டு வருகிறேன்.
என்ன பார்க்கும்போது மாமி வீட்டு புள்ள மாதிரி தெரியல. நல்லா சேப்பு கலர் ட்ரெஸ் போட்டு. யார் அது? ஐயோ சத்தம் வருது. யாரும் பேசுறாங்க. அதே சப்ப மூஞ்சி ஐயராத்து பெண் குட்டி மாதிரி. நான் சொன்ன மது பிரியர் இவர் தான். இவர் அங்கேருந்து நடந்து நடந்து வந்தாரு. எங்களுக்கு பயமா இருந்துச்சு. சரி இங்க வந்து எங்களை இடிப்பாரோன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இடிப்பாரோன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தா மிஸ் ஆயிடுச்சு. மிஸ் ஆகி அங்கேயே இடிச்சு அவர் விழுந்து விட்டா. அவர் 2-3 பேர் எழுப்ப பார்த்தாங்க. அவர் ஆனால் எந்திரிக்கலை. சரிங்க தூங்கிட்டு எங்க வீட்டு காலை கோரியில் இறங்கும் சிங்கம் வருண் வெயிட் பண்ணி கால் எடுக்க முடியும். ஆமா மது பிரியர் ஃபைனலி மது பிரியர் எந்திரிச்சு ரவுண்டுக்கு ரெடி ஆயிட்டார். ஐயோ ஃபைனலி நம்ம கிளம்பியாச்சு. கோயிலுக்கு ட்ரெஸ் லேசாக ஈரமாக இருக்கு. மற்றபடி நல்லா இருக்கு. 9, 7 எல்லாம் 1, 2, 3 தானே இருக்கு. தப்பா பேசுறேன் என்ன? அம்மா குடிச்சிட்டு வரும். அதான் ஒரு கோயிலுக்கு போற பெண்மணி மாதிரி இருக்கிறேன்னா இருக்கிறேன். அம்மா வந்துட்டோம். அவங்க தான் அங்காள மரமா, அதனால மஞ்சள் கலர்ல வந்துருக்குறாங்க. இந்த தாத்தா நாங்கள் என்னமோ பண்ணுறோம் நினச்சி ரொம்ப நேரம் நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. எதுக்கு பார்க்குறாரு தான் தெரியல. அது இப்போ அவரே கிளம்பிட்டார். கூட்டம் இல்லாதப்பே இவ்வளோ கூட்டம் இருக்கு. அப்போ கூட்டத்தோட வந்திருந்தா எவ்வளோ கூட்டம் இருந்திருக்கும். ஃபைனலி நம்ம சாமி கும்பிட்டு வந்தாச்சு. எப்படி இருக்கு? நான் சின்ன வயசில் வந்திருக்கேன். ஆனால் வந்துட்டு சாமி கோயிலெலாம் எப்படி இருந்துச்சுன்னா ஞாபகம் இல்லை. வெளியில் கூழ் கருவாடு விற்றாங்க. அப்புறம் ஒரு சாமி படுத்துருந்தாங்க. இது மட்டும்தான் ஞாபகம் வச்சு குட்டி வயசில் நான் வந்தேன் அப்படிங்கிறனால. இப்போ வந்து பார்க்கும்போது அந்த பொத்து பாம்பு பொத்து சாமி இதெல்லாம் பார்க்கும்போது வந்துட்டு எனக்கு அப்படியே செம்மையாக இருந்துச்சு. அது பார்த்தோன்னே அப்படியே உடம்புலாம் அப்படியே சூப்பராக அந்த மாதிரி பாம்பு பத்து சுற்றி வரும்போதெல்லாம் அப்படியே புள்ளரிக்க ஆரம்பிச்சிச்சு. சூப்பராக இருந்துச்சு. நல்ல ஒரு ஃபீல். நீங்கள் யாராவது இந்த கோயிலுக்கு வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கன்னா கீழே விழுந்தாலா இல்லை இல்லை அவங்கள எடுக்கல, ஃபோட்டோ எடுக்கிறேன். இது ஒரு நல்ல பிளஸ்டு டே. எங்கேயோ கிளம்பணும், எங்கேயோ வந்து சாமி கும்பிட்டுட்டு ஜாலியா கிளம்பியாச்சு. சொல்லுங்க. இல்ல வந்த ரூட்டே தான் போகுது. சரிங்கண்ணா. ஆமா நீங்க சொன்னா கரெக்டா இருக்கும். சொல்லுங்க. ஒரே ரூட்டு தான்.